தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கில் படைவசமுள்ள காணிகளை விடுவிப்போம், அனுர அரசு உறுதி. சீரற்ற காலநிலையால் 4 லட்சம் பேர் பாதிப்பு, 12 பேர் உயிரிழப்பு. பாதிக்கப்பட்ட மக்களை நிவாரணம் இன்னும் சென்றடையவில்லை, எழுந்துள்ள குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சரிடமிருந்து அனுர அமைச்சிற்கு சென்ற கடிதம். விடுதலை புலிகள் இயக்கத்தை பயங்கரவாதிகள் என விமர்சித்த அலி ஜப்ரி. மைத்திரியை படுகொலை செய்ய முயற்சி, சந்தேக நபர்களுக்கு பிணை மறுப்பு. சீரற்ற காலநிலையினால் 4800 ஏக்கர் நெற்பயிர்ச்செய்கை பாதிப்பு, விவசாயத்துறை அமைச்சு. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரியில்லா வாகன அனுமதி பத்திரம் ரத்து. தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் தேசிய மக்கள் சக்தியின் இந்த ஆட்சி காலத்தில் விடுவிக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் AR வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொத்தாவை உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதியின் பணிப்புக்கு அமைய வெள்ளானத்த நிலைமை தொடர்பில் நேர்வில் பார்வையிட நேற்று யாழ்ப்பாணம் வந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் வடக்கில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படுமா என்று ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். காணி விடுவிப்பு தொடர்பில் நாம் சிந்தித்து வருகின்றோம். அது தொடர்பில் நாம் மதிப்பீடு செய்துள்ளோம். பாதுகாப்பு மற்றும் ஏனைய காரணங்களின் அடிப்படையில் நாம் சில முடிவுகளை எடுத்துள்ளோம். நிச்சயமாக இந்த விடயத்தில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயல்படுவோம். நாம் ஏற்கனவே சில வீதிகளை விடுவித்துள்ளோம், காணிகளையும் விடுவிப்போம். இந்த நாட்டு மக்களின் நலன் குறித்து நாம் எப்போதும் கரிசனையுடனாகவே இருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 24 மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற காலநிலையால் 4 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். வெள்ளம் மற்றும் மண் சரிவால் 12 பேர் பலியாகியுள்ளார்கள், 18 பேர் காயமடைந்துள்ளார்கள். 102 வீடுகள் முழுமையாகவும் 1952 வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளன என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் நேற்று மதியம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட வியாபார நிலையங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. 10,431 குடும்பங்களைச் சேர்ந்த 32,695 பேர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சீரற்ற காலநிலையால் அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரம் 43,631 குடும்பங்களைச் சேர்ந்த 1,49,491 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 5 உயிரிழந்துள்ளனர், 3 காணாமல் போயுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 49,123 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மழை வெள்ளத்தால் வடக்கு மாகாணத்தில் 37,385 குடும்பங்களைச் சேர்ந்த 1,23,640 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெங்கல் புயல் காரணமாக இலங்கையின் பல பகுதிகளில் உள்ள மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தின் தயார் நிலை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் இளைஞர்களுக்கான தேசிய அமைப்பாளர் சமித் விஜயசுந்தர விமர்சித்துள்ளார். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தாமதமான நிவாரணப் பணிகள் குறித்தும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். சூறாவளி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போது அரசாங்கம் என்ற வகையில் கூடுதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இலங்கை ராணுவத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளை பாராட்ட வேண்டும். ராணுவம் மிகவும் சிறப்பாக சேவையாற்றியுள்ளது. எவ்வாறாயினும் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்கள் இன்னும் சென்றடையவில்லை. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் உதவி தேவைப்படும் அவல நிலையில் உள்ளன என்றார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக அவர்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு விஜயசுந்தர அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக பணம் பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை. அது தொடர்பில் முழுமையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத்துக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்திலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். 8 விசா குழுவின் கீழ் பருவகால தொழில் வாய்ப்புகளை நாட்டுக்கு பெற்றுக்கொள்வதற்காக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் இலங்கை மற்றும் கொரிய குடியரசில் செயல்படுத்தப்படும் சட்ட நிலைமைகளை சம்பந்தப்படுத்திக் கொண்டு சட்ட ரீதியாகவும் வெளிப்படைத்தன்மையுடனேயுமே நடவடிக்கை எடுத்து $200 மில்லியன் இருந்த நாட்டின் மாதாந்த வெளிநாட்டு செலாவணியை $500 மில்லியன் வரை அதிகரிப்பதற்கு முன்னெடுத்த நடவடிக்கையின் போது இருதரப்பு ஒப்பந்தத்தின் ஊடாக கொரிய தொழிலுக்காக தொழிலாளர்களை அனுப்புவதை அதிகரித்துக் கொள்வதற்கு கொரியாவில் பருவகால தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தேன் என குறிப்பிட்டுள்ளார்.
இரக்கமற்ற வகையில் பயங்கரவாத கட்டமைப்பை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது நாம் முன்னோக்கி பயணிப்பதற்கு ஏதுவான வழிமுறையாக அமையாது என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இனவாதத்தை பரப்புவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் தெற்கின் கடும் போக்கு சக்திகளுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டுமென வலியுறுத்தியிருக்கின்றார். மாவீரர் தினத்தை முன்னிட்டு கடந்த புதன்கிழமை கடும் மழைக்கு மத்தியிலும் வடகிழக்கு மக்கள் மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு சென்று பெரும் உணர்வெழுச்சியுடன் மாவீரர்களை நினைவு கூர்ந்தனர். இந்த நிலையில் நினைவுகூரல் தொடர்பில் மேற்கொண்டவாறு கருத்து வெளியிட்டிருக்கும் முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி மேலும் கூறியிருப்பதாவது: நாம் அனைவரும் ஒற்றுமையானதும் அமைதியானதும் இலங்கையை கட்டியெழுப்புவதை முன்னிறுத்தி பணியாற்றும் போது பல வருடங்களாக நீடித்த மிக மோசமான யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்த நினைவுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது மிக முக்கியமானதாகும். அதற்கமைய கடந்த கால கருத்தியலின் விளைவாக சிலரது பாதை திசை மாறியிருந்தாலும் அவர்கள் உட்பட சகல அன்புக்குரியவர்களையும் நினைவு கூறுவதற்கு குடும்பங்களுக்கு இடமளிக்கப்பட வேண்டும். இதுவோர் மனித உரிமை என்பதுடன் கடந்த கால காயங்களை ஆற்றுவதற்குரிய மிக முக்கியமான நகர்வாகும். இருப்பினும் இரக்கமற்ற வகையில் பயங்கரவாத கட்டமைப்பை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது நாம் முன்னோக்கி பயணிப்பதற்கு ஏதுவான வழிமுறையாக அமையாது. மாறாக அத்தகைய நடவடிக்கைகள் கடந்த கால வழிகளையும் தேவையற்ற பதற்றங்களையும் தோற்றுவிப்பதுடன் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளை நலிவடைய செய்யக்கூடிய அச்சுறுத்தலை கொண்டிருக்கின்றன என்றார். 2008ஆம் ஆண்டு பொருளஸ்கமுவில் அப்போதைய அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவை படுகொலை செய்ய முயற்சித்த 2 விடுதலை புலிகள் சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி RSS சபவித்ரன் நிராகரித்துள்ளார். சந்தேக நபர்களான கோஸ்தர் அல்லது மோரிஷ் என அழைக்கப்படும் செல்வராசா கிருபாகரன் மற்றும் தனுஷ் என அழைக்கப்படும் தம்பையா பிரகாஷ் ஆகியோர் சுமார் 15 வருடங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் சட்ட பிரதிநிதிகளான சுரங்க பண்டார மற்றும் அசித்த விப்ரநாயக்க ஆகியோர் பிணை கோரியிருந்தனர். எனினும் சட்டம் அதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் பிணை கோரிக்கையை கடுமையாக எதிர்த்திருந்தார். சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் வழக்கை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக உறுதி செய்த நீதிபதி 2025 ஏப்ரல் 28, 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் சாட்சியங்களை ஆய்வு செய்ய திட்டமிட்டார். அப்போது அமைச்சராக இருந்த ஸ்ரீசேனவை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியதாக 2 சந்தேக நபர்கள் மீதும் சட்டமா அதிபர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தாக்குதலில் 2 கொல்லப்பட்டதுடன் 5 படுகாயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையால் பெரும்போக விவசாயத்தில் 4800 ஏக்டர் நெற்பயிர்ச்செய்கை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 3900 ஏக்கர் நெற்செய்கை பகுதியளவு பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என விவசாயத்துறை ராஜாங்க அமைச்சர் நாமல் கருணாரட்ன தெரிவித்துள்ளார். நலன்புரி திட்டத்துக்கு அமைய விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விவசாயிகளுக்கான கொடுப்பனவு முறையாக வழங்கப்படும் தேசிய மட்டத்தில் விவசாயத்துறையை மேம்படுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. விவசாயிகளை வளப்படுத்தாமல் தேசிய உற்பத்திகளை மேம்படுத்த முடியாது. நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையால் பெரும்போக விவசாயத்தில் 4800 ஏக்கர் நெற்பயிர்ச்செய்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3900 ஏக்கர் நெற்பயிர்ச்செய்கை பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. மதிப்பீடுகளின் பின்னர் நிவாரணம் வழங்கப்படும் என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் மற்றும் வரியில்லா வாகன அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை தற்போது அமைச்சுகளுக்கு சொந்தமான 150 சொகுசு வாகனங்களை விற்பனை செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அமைச்சர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான உண்மைகளை மீளாய்வு செய்த பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று அதே வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு துப்பாக்கி மற்றும் துப்பாக்கி பயிற்சி வழங்குதல், மக்கள் பிரதிநிதிகளுக்கான வீடுகள் தொடர்பாகவும் இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அமைச்சர்களின் சிறப்புரிமைகளை மீளாய்வு செய்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் விசேட குழு ஒன்று அண்மையில் நியமிக்கப்பட்டது. குறித்த குழுவின் பரிந்துரையின் கருத்தில் கொண்டு அமைச்சர்களின் சிறப்புரிமைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என தெரிய வருகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை உத்தியோகபூர்வ அறிவித்தல் வழங்கவில்லை என நாடாளுமன்ற அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.